சிவசம்கிதா. ஓகேங்களா? சிவசம்கிதா பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த மீன் பை தட் அப்படின்னா, இதுல வந்து சிவாவோட இதுதான் இதுலயே பேசுவாங்க. இதுல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதுல சிவாவும் பார்வதியும் டிஸ்கஸ் பண்றாங்க. எதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா, இங்கேயும் யோகா தான். ஸோ இதுலயும் யோகா பத்தி தான் டிஸ்கஸ் பண்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, இதுல மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்கு? இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு தென் கோ ஃபார் த ஒரு நிமிஷங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் அபவுட் த டெக்ஸ்ட். இது எந்த யோகா அப்படின்னா பஞ்ச அங்க யோகா. ஸோ வாட் இஸ் த மீன் பை பஞ்ச அங்க யோகா அப்படின்னா, பஞ்ச அப்படின்னா அஞ்சு, அஞ்சு அங்கங்கள். இதுல 5 அங்கங்கள் இருக்கும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ், அதாவது 5 சாப்டர் இருக்கு. இது யாருக்கும் யாருக்கும் நடக்கிறது அப்படின்னா, சிவா டு பார்வதி, அதாவது சிவனுக்கும் பார்வதிக்கும் இடையே நடந்த ஒரு உரையாடல். பீரியட் இது எப்பவா இருக்கலாம் அப்படின்னா 13 டு 15 அந்த செஞ்சுரியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹவு மெனி வெர்சஸ் அவைலபிள் அப்படின்னா 645, 645 வெர்சஸ் இதுல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இதுல சாப்டர்ஸ் வைஸ் மொத்தம் என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு ஓவர் வியூ இதுல பாத்திரலாம். ஸோ சாப்டர்ஸ் வைஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம வந்து கைவல்யம் மோக்ஷா போகணும். மோக்ஷம் போறதுக்கு வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் அவைலபிள் அப்படின்னா, நமக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. அதாவது வந்து நீங்க ஒரு பிரார்த்தனை பண்ணலாம், பக்தி போலாம், அதே மாதிரி ஒவ்வொரு மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஒரு வேலை செஞ்சு அந்த இறைவனோட நினைவாவே இருக்கலாம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா யோகா இஸ் த ட்ரூ மெத்தட். இதுல யோகாவுல 2 மெத்தட் இருக்கு, கர்ம காண்டா, ஞான காண்டா. தென் அந்த கர்ம காண்டாவுல நமக்கு 2 இருக்கும், சஞ்சிதம், பிராரப்தம் அப்படின்னு. அடுத்து ஞான காண்டம் உங்களுக்கு தெரியும், தன்னை அறிதல். எப்படி இருக்கு? இது வந்து யோகா, அதாவது மாயா, இந்த இல்லூஷன்ஸ் வந்து இதுல மாயா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் சாப்டர். இதுல மைக்ரோ காசம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றோம். ஸோ ஆல்ரெடி நம்ம மேக்ரோ காசம், மைக்ரோ காசம் அப்படின்னு எஸ்எஸ்பியில பார்த்துட்டு வந்திருப்போம். அதாவது சிவாவும் பார்வதியும் சேர்ந்து காஸ்மிக் எக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த காஸ்மிக் எக்கு தான், அதுதான் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ், பஞ்சபூதாஸ் இதெல்லாம் ஆட் ஆகுறப்ப அது வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து மைக்ரோ காசம். அதாவது இந்த உடலா உருவாகுது, அந்த மைக்ரோல இருந்து மேக்ரோவா மாறுது, அந்த எக் வந்து மேக்ரோவா மாறுது. அப்படிங்கிற வந்து நமக்கு அந்த அதுல வந்து இந்த மைக்ரோ காசம்னு சொல்லக்கூடிய இந்த மனித உடல்ல இருக்கக்கூடிய நர்வ் சென்டர்ஸ், நரம்புகள், அந்த நரம்பு மண்டலங்கள், தென் அதே மாதிரி நம்ம பெல்விக் ரீஜியன், அப்டாமினல் ரீஜியன், அப்புறம் ஜீவாத்மா பத்தி டிஸ்கஸ் பண்றோம். நெக்ஸ்ட் சாப்டர் 3ல பாத்தீங்கன்னா இந்த வாயு, பிராணா, அப்பானா, அதே சேம் இதுதான், இதுல ஒண்ணும் பெருசா இல்ல. அதே மாதிரி இந்த குருவை பத்தியும், அதிகாரி அப்படிங்கிற இந்த யோகாவுக்கு எலிஜிபிள் ஆனவர், அதாவது ஒரு யோகத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர் இருக்கும் நிலை என்ன இப்படி அப்படின்னு. அடுத்து வந்து பிராணாயாமா, பிராணாயாமா பிராக்டிசஸ் பத்தி பார்ப்போம். தென் அந்த பிராணாயாமாவோட ஸ்டேஜஸ் அண்ட் அதர் சித்திஸ். இந்த பிராணாயாமா நமக்கு வர்றப்ப நமக்கு என்னென்ன சித்திஸ் வருது அப்படிங்கிறத நாம டிஸ்கஸ் பண்றோம். அடுத்து வந்து போஸ்டர்ஸ். ஸோ இந்த போஸ்டர்ஸ்னா நமக்கு இங்க ஆசனங்கள், எத்தனை ஆசனாஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ஆசனங்கள் இருக்கு. ஸோ அந்த 4 ஆசனங்கள் பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் சாப்டர் 4 யோனி முத்ரா, முத்ராஸ் பத்தி, யோனி முத்ரா அதுல இம்பார்ட்டன்ஸ், அதை பார்ப்போம். நெக்ஸ்ட் 5th சாப்டர் சிவசங்கீதாவில் இட் இஸ் வாட் ஆர் த அப்டக்கல்ஸ் அண்ட் ஹிண்டன்சஸ், அப்டக்கல்ஸ், பாசிட்டிவ்ஸ் ஃபார் யோகா. அதே மாதிரி நெக்ஸ்ட் 4 கைண்ட்ஸ் ஆஃப் யோகா, 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யோகா அண்ட் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ், அவங்களை எல்லாம் அதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தாரணா. தாரணா வந்து இதுலயும் தாரணா இருக்கு, பஞ்சபூத தாரணா அந்த மாதிரி. அதே மாதிரி 6 சக்கராஸ் இருக்கு. அப்புறம் ராஜ தீரஜ் யோகா அப்படிங்கிற அந்த டாபிக் பார்ப்போம். தென் ஃபைனலா மந்த்ரா சாண்ட், இந்த லம் வம் ஹம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மந்த்ராஸை நம்ம கைம் கிரீம் கிளம் அப்படிங்கன்னு இருக்கும். அதை வந்து நம்ம எத்தனை டைம் உபயோகிச்சா எந்த மாதிரி ஆகலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த சாப்டரோட ஒரு டிஸ்கஸ், அதாவது ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன்.
ஸோ நம்ம இதுல அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல மேக்சிமம் எல்லாம் நம்ம பார்த்ததுதான் படிச்சதுதான். ஸோ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸிஸ்டன்ஸ் ஒன் ஒன்லி. அதாவது இங்க எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா இறைநிலை, சுத்தவெளி, நீங்க எது வேணாலும் பேர் வச்சுக்கலாம். பரபிரம்மம், பிரம்மம், எது வேணாலும். அது வந்து எத்தனை இருக்கு? ஒன்லி ஒன் தான். ஸோ இட் ஒன் ஆஃப் த ஹதயோகா டெக்ஸ்ட் அண்ட் இட் இஸ் டிஸ்கஸ்ட் பிட்வீன் ஹிந்து காட் சிவா அண்ட் டு ஹிஸ் கன்சர்ட் பார்வதி. ஸோ இங்க அதே வந்து சிவா வந்து குரு, அம்மா இதுல வந்து பார்வதி வந்து பாத்தீங்கன்னா சிஷ்யை. அந்த அதே சேம் இதுதான். அதே மாதிரி வந்து ஈஸ்வரன் சொல்றாரு, they are lover of my devotees and giver of spiritual emancipation to all creatures, thus declare science of yoga அனுசாசனா. அதாவது என்னுடைய அவருக்கு மிகவும் பிடித்தவர்கள் யார் அப்படின்னா தன்னுடைய பக்தர்கள். அவங்க எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவல் எமானிபிகேஷன், அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் நிலையில தன்னை அறிதல், அந்த இதுக்கு எல்லாமே வந்து இதுல எப்படி அதுல அவங்க எல்லாம் தன்னை உணர்றாங்க அப்படின்னா இந்த யோகாசனாவில தான் உணர்றாங்க. அந்த யோகா அனுசாசனம், அது பரம்பரையா வரக்கூடிய இதுதான் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து இதை நம்ம டிக்ளேர் பண்ணுது. இதுதான் வந்து இந்த யோகாவோட புராதனது. நம்ம உலகத்துல வந்து நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கு. என்னென்ன ஒப்பீனியன் கேக்குதா? முகேஷ் கேக்குதாப்பா நான் பேசுறது? அதாவது the different opinions available. What are the opinions அப்படின்னா some praise truth, then some praise mantra yoga, and some praise wise persons perform the duties of the householder. அதாவது வந்து மந்திரங்கள் உச்சாரணை பண்றது, அதே மாதிரி வந்து நீங்க மந்திர உச்சாரணை பண்றது, இல்ல தன்னுடைய கடமைகளை சரியா செய்யறது. இப்ப வந்து நான் எக்ஸாம்பிள் வந்து கல்யாணம் ஆணைங்களுக்கு தெரியும், காலையில எந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சு பையனுக்கு சோறாக்கி குடும்பத்துக்கு இது பண்ணி பார்த்துட்டு தான் வேலைக்கு போய் அங்கிருந்து வேலையை பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு இந்த அவை சண்முகி படத்துல வர கமலஹாசன் மாதிரி வேலை 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 வேலைன்னு போயிட்டு 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 ரிட்டர்ன் வந்துகிட்டே இருப்போம். ஸோ அந்த இதை நான் கரெக்டா பண்ணாலும் அவங்க மோட்சத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒப்பீனியன்ஸ் இருக்கு. பட் அதெல்லாம் உண்மையா அப்படின்னா இங்க வந்து ஹவு டு நோ த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அந்த எக்ஸிஸ்டன்ஸ்னு ஒண்ணு சொல்லிட்டோம். அந்த எக்ஸிஸ்டன்ஸை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு சிவா என்ன சொல்றாரு, ஹவு டு நோ த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஒன் அப்படின்னா இந்த ஒன் வந்து நம்ம இட் இஸ் த்ரூ த ஒன்லி பாசிபிள் த்ரூ யோகா அண்ட் சாஸ்திராஸ், அதாவது புராதன இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் செல்ஃப் ரிவலைசேஷன், தன்னை உணர்ந்துட்டா நீங்க இதை தெரிஞ்சுக்கலாம். மேல் மகரிஷி கிட்ட வந்து கேட்கிறப்ப, வேதாத்ரி மகரிஷி கிட்ட கேட்கிறப்ப அவர் சொன்னாரா, எப்படி சுவாமிஜி நீங்க இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்றப்ப, எல்லாம் மேல இருந்து வருதுப்பா, நான் டேட்டா ரிசீவ் பண்ணிக்குவேன் அப்படிம்பாங்க. மெடிடேஷன்ல, ஒன்லி மெடிடேஷன்ல இதெல்லாம் நடக்கிறது. ஓகேங்களா? சோ இந்த ஒரு மெத்தட் இருக்கு. அது என்ன மெத்தடு? த யோகா ஒன்லி ட்ரூ மெத்தட். The Yoga Shastra has been found to be only true and firm doctrine. அந்த சுத்தவெளி அல்லது அந்த இறைநிலைய நமக்கு அறியறதுக்கு யோகா மட்டும் இருந்தா போதும். அந்த இறைநிலையை, அந்த ஞானத்தை நம்ம அறிஞ்சிடலாம். This Yoga Shastra now being declared by us is a very secret doctrine. இது எப்படியாப்பட்டது? ரொம்ப சீக்ரெட்டானது. இது வந்து எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டாங்க. இது வந்து சீக்ரெட்டா வச்சுக்கணும். அதுதான் நம்ம அன்னைக்கு அதயோகா டெக்ஸ்ட்ல சொன்னோம் பாத்தீங்களா, கபடக்க பெட்டக்கா அப்படின்னு வரும். அப்படின்னு ஒரு கிரியா வந்து சீக்கிரட்டா வச்சுக்கணும்னு சொல்ல, கடக பெட்டக்கம். ஓகேங்களா? அது என்ன பிராக்டிஸ்ன்னு யோசிச்சு சொல்லுங்க, அப்புறமா சொல்லணும். ஸோ ஒன்லி ஒன் டு பி ரிவால்வ்டு டு எ ஹை சோல்டு பியர்ஸ் டிவோட்டி த்ரூ அவுட் த த்ரீ வேர்ல்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த ஒன்லி ஒன் பி ரிவால்வ்டு த ஹை சோல்டு பியர்ஸ் டிவோட்டி த்ரூ அவுட் திஸ் வேர்ல்டு. இதை எல்லாம் யாரு எவன் அறியறானோ அவன் வந்து இஸ் அ தனக்கு பிடித்தமானவர், மூன்று உலகங்களினாலும் வணங்கக்கூடியவன் அப்படின்னு வந்து சிவன் வந்து தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாங்க.
ஓகேங்களா? டேடி வந்து மம்மி கிட்ட சொல்றாரு. நீங்க உடனே டேடின்னு உடனே தமிழ்நாட்டு டேடிக்கு போயிடக்கூடாது. இங்க வந்து இறைவனை சொல்றோம் நம்ம. ஓகேங்களா? அடுத்து வந்து 2 சிஸ்டம் இருக்குதுங்க. அந்த இறைவனை அறியறதுக்கு நமக்கு 2 சிஸ்டம். அதாவது கர்ம காண்டா, ஞான காண்டம். அதாவது ரிச்சுவலிசம். ரிச்சுவல் அப்படின்னா நம்ம பிரசன்ன உபநிஷத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. சடங்குகள் செய்யறது, இந்த மாதிரி பூஜைகள் பண்றது, புனஸ்காரங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு செயல்களை செய்யறது, இதெல்லாம் வந்து கர்ம காண்டாவுல வரும். ஞான காண்ட சுய அறிவு, சுய தேடல் அப்படி வச்சுக்கலாம். நான் யார் அப்படிங்கிறது. சோ இதுல 2 தடைகள், கன்சிஸ்ட் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் ப்ராபிகேஷன்ஸ். இதுலயும் பிரச்சனை இருக்கு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுல நமக்கு அந்த கர்மகாண்டாவுல போனீங்கன்னா நமக்கு வினைப்பதிவுகள், அதாவது நித்திய கர்மா, நயனாத்மிக கர்மா, காமிய கர்மா, சஞ்சீதம், பிராரப்தம், ஆகாமியம் தான் இப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? முன்னோர் வினைப்பதிவு, அதுக்கு முன்னாடி இருக்கிற வினைப்பதிவு, நம்ம செய்யக்கூடிய வினைப்பதிவு, 3 பதிவு சேர்த்தி தான் நம்ம அனுபவிக்கணும். இத வந்து நம்ம யோகா மூலியமா தீர்க்கலாம். ஆல்ரெடி நாம தியான பிந்து அப்படிங்கிற ஒரு உபநிஷத்துல டன்ஸ் ஆஃப் இது இருந்தாலும் அதை வந்து நம்ம ஈஸியா போக்கிடலாம். எது மூலியமா? மெடிடேஷன் மூலியமா நம்ம போக்கிடலாம் அப்படின்னு நாம சொல்லியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இந்த இத பாத்தீங்கன்னா என்னமோ ரவுண்டு குண்டெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்லாம் நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது ஒரு விஷயம் இல்லை, ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாங்கி சூத்ரா கான்செப்ட். ஓகேங்களா? இந்த உயிர் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கான்செப்ட். அதாவது பியூர் பிரம்மன்ல இருந்து பிரம்மா, பிரம்மன்ல இருந்து அவித்யா, அவித்யா கூட சேர்ந்து ஒவ்வொரு குவாலிட்டி, ஆகாஷ் இட் இஸ் ஹேவிங் த 1 குவாலிட்டி, ஏர் 2 குவாலிட்டி, ஃபயர் 3 குவாலிட்டி, வாட்டர் 4, எர்த் 5. ஸோ ஒவ்வொரு குவாலிட்டி கூட ஒவ்வொன்னு சேர்றப்ப அந்த பாக்கு, டச்சு, வாக்கு, இந்த இதெல்லாம் வரும் நமக்கு. டேஸ்ட், ஷேப்பு, ஸ்மெல்லு, ஒவ்வொரு பஞ்சபூதங்கள் உருவாச்சு. ஓகேங்களா? சோ நம்ம இந்த அவித்யா, இந்த பிரம்மா, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கும். அதாவது என்னன்னா, அங்கதான் வந்து இந்த சிவனும் சக்தியும் சேர்ந்து அந்த எஃகு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? நாம சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக் பாடி, டைனமிக் பாடி. சிவன் நிலையா இருக்கிறாரு, சக்தி வந்து ரோல் ஆகிக்கிட்டே இருக்காங்க. சோ அந்த இடத்துல போய் 2 மோதுறப்ப என்ன ஆகும்? நமக்கு இந்த எஃகு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த எஃகு தான் வந்து இங்க மைக்ரோகாசம். மைக்ரோகாசம் ப்ரொடியூஸ் ஆகி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்துதான் அது கூட மாயா, இல்யூஷன் சேர்ந்துதான் அது மேக்ரோகாசமா உருவாகுது. அப்புறம் தென் அந்த மேக்ரோகாசம் வந்து தென் அதுதான் உருவெடுத்து ஒவ்வொன்னா வருது. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல யார் சேர்றாங்க அப்படின்னா சிவாவும் சக்தியும். சிவாவும் சக்தியும் சேர்ந்து எஃகு ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த எஃகு கூட மாயா ப்ரொடியூஸ் ஆகுது. மாயாவில இருந்து பிரம்மாண்டா, அந்த மேக்ரோகாசம் கிரியேட் ஆகுது. அந்த மேக்ரோகாசம்ல இருந்து பிரிஞ்சுதுன்னா அடுத்து அப்படியே அந்த இது வந்து அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து அந்த ரோல், லைஃப் ரோல். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க மாயா அண்ட் போர்சஸ், அதோட குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சோ இந்த குவாலிட்டி இது பண்றப்ப இந்த மாயான்னு சொல்றோம் பாத்தீங்களா, இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த முக்குணங்கள் ஆளானது. இந்த மாயை அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் ஹேவிங் த 3 குவாலிட்டிஸ்: சத்துவா, ரஜசு, தமசு. ஓகேங்களா? சத்துவம், ரஜசு, தமசு. இதுக்கு வந்து 3: ரித்தம், எனர்ஜி, இனர்ஷியா. அதே மாதிரி சத்துவத்துக்கான கடவுள் விஷ்ணு, ரஜஸ் சரஸ்வதி, தமஸ் வந்து துர்கா. அடுத்து பாத்தீங்கன்னா மன்னிக்கணும், விஷ்ணு, பிரம்மா, ஈஸ்வரா. வீட்டுக்காரம்மா யாருன்னா லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கா. நம்ம வந்து ஈஸ்வரன் இங்க உடனே ஈஸ்வரி எடுத்துருவோம். ஆனா இங்க ஈஸ்வரி வரமாட்டாங்க, துர்கா தேவி வராங்க. ஓகேங்களா? இதையும் வந்து கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல. அங்க வந்து ஆப்ஷன்ல மகாகாளி, பைரவி, துர்கா, ஈஸ்வரி அப்படின்னு ஈஸ்வரின்னு கரெக்டா கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு நம்ம ஈஸ்வரனை பார்த்தோன்னே என்ன நினைப்போம்? எடுத்தோன்னே டக்குன்னு ஈஸ்வரனை தான் எடுப்போம். ஆனா வந்து இங்க தமஸ் குவாலிட்டிக்கு வந்து இங்க வந்து துர்கா தேவி வராங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிபிடில, உங்க பிபிடில அந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாப்டர் 2. சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வந்து மவுண்ட் மேரு.
மவுண்ட் மேருனா எதுங்க? சித்த சித்தாந்த பதாதியில பாத்துட்டு வந்தோமே, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பாக்கலாம். ஸ்பைனல் காலம். ஸ்பைனல் காலம். ஓகேங்களா? மவுண்ட் மேரு அப்படிங்கிறது மேரு மலை, அதுதான் வெர்டிபிள் காலம். 7 ஈஸ்ட்லண்ட்ஸ், ரிவர்ஸ், சியாஸ், மவுண்டைன், லார்டு ஃபீல்டு எல்லாமே எங்க இருக்குது? அது இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்குங்க சார். நம்ம உடம்புல இருக்கு. அவ்வளவுதாங்க சார். சோ இதுல 2 ஏஜென்ட் முக்கியமான வேலை பாக்குறாங்க. யாராரு? சன்னும் மூணும். இந்த சன் என்ன பண்றாரு? கிரியேஷன் பண்றாரு. மூன் என்ன பண்றாரு? டிஸ்ட்ரக்ஷன் பண்றாரு. அண்ட் பஞ்சபூதாஸ் ஆல்சோ நம்ம உடம்புல இருக்குது. நீங்க அப்படியே வந்து நான் நீங்க சொன்ன மாதிரி லைக் அந்த விஸ்வரூபத்தை நீங்க மனசுல வச்சுக்கணும். ஓகேங்களா? விஸ்வரூபம்னே கமலஹாசன் படத்துக்கு போயிடக்கூடாது. இங்க வந்து நம்ம பகவத்கீதா விஸ்வரூபம், இறைவனோட விஸ்வரூபத்தை நம்ம நினைக்கணும். நான் சொன்ன அந்த தெலுங்கு படத்தோட இதை ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நெருப்பு உள்ள போய்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் காத்து வெளியே வந்துகிட்டு இருக்கும், ஒரு பக்கம் உயிர்கள் வெளியே போகும், உயிர்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கும். அந்த இதை நினைச்சு பாத்தீங்கன்னா நம்ம தான் அங்க நிப்போம். நம்ம இறைவன், அதாவது நம்மளே தான் அங்க நிக்கிறோம். அந்த மனிதன் தான் இறைவனா நிக்கிறான், இறைவன் தான் மனிதனா நிக்கிறான். தப்பா சொல்லிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இந்த மாதிரி முதுகுத்தண்டு இப்படி இருக்கா, அடுத்த ரீஜியன் வரும். த அம்ப்ரோசியா ஃபர்தர் சப்டிவைட் இன்டு 2 சப்டல் பார்ட்ஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் திஸ் த்ரூ த சேனல் நேம்டு இடகலா அண்ட் கோஸ் ஓவர் த பாடி அண்ட் நௌரிஸ் இட் லைக் த வாட்டர்ஸ் அண்ட் ஹெவிலி கேஞ்சஸ். அடுத்து மில்க் ரே, மூன் இஸ் த லெஃப்ட் சைடு. நம்மளுடைய இடது பக்கம் லெஃப்ட் சைட்ல மூணு. சூஷ்மனா என்டர் த த்ரூ மிடில் பாத் இன் டு த ஸ்பைனல் கார்டு இன் ஆர்டர் டு கிரியேட் த மூணு. ஓகேங்களா? முதுகுத்தண்டு வழியா இந்த உயிர் உயிர் சக்தி, அதாவது குண்டலினி வந்து மேல பட்டு ரைஸ் ஆகி மேல போய் பிரம்மரந்திராவில எட்டும். இந்த பாட்டம் ஆஃப் த மேரு இஸ் ஹேவிங் சன் இஸ் ஹேவிங் 12 காலாஸ். இந்த முதுகுத்தண்டுல கீழே இருக்கக்கூடிய அந்த மேரு இதுல பாத்தீங்கன்னா சன் வந்து கீழே இருக்காரு. அது எத்தனை காலாஸ் இருக்குன்னா 12 காலாஸ். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து அப்டானமல். அப்டானமல் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் லொகேட்டட் இன்டு 2 digits above the rectum and 2 digits below the linga is the ஆதார லோட்டஸ். மூலாதாரத்தை சொல்றாங்க. It is having the dimension 4 digit. In the region of Sukshmana having 6 stages, 6 forces, 6 lotus, and it is located between Ida and Pingala known to the yogis. அடுத்து நெக்ஸ்ட், இந்த அப்டமன் that burns the fire, digester of food, situated in the middle of sphere of the sun having 12 kalas, known this as the fire of வைஸ்வானரர். ஓகேங்களா? இந்த வைஸ்வானரர் அப்படிங்கிறவர் வந்து நம்ம எங்க வருவாரு? பிரசன்ன உபநிஷத்துல வருவார், ஃபுட்ல வருவார். இவர் வைஸ்வானரர் அப்படின்னா நம்ம நேவல் ரீஜியன்ல மணிப்பூரக சக்கரம் இருக்கு பாத்தீங்களா? அந்த மணிப்பூரக சக்கரத்துக்கான கடவுள், அந்த நெருப்பு கடவுள் வந்து இவர் வைஸ்வானரர். புரியுதுங்களா? சோ நெக்ஸ்ட், இட் இஸ் born from the portion of my own energy. அந்த வைஸ்வானர் எங்க இருந்து வந்திருக்காரு? தன்னுடைய சொந்த எனர்ஜில இருந்து அவர் வந்திருக்கிறாரு. and digit the various foods of creatures being inside their bodies. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நர்வ்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்கார்டிங் டு சிவசம்கிதா, இங்க வந்து நம்ம டெக்ஸ்ட் பிரகாரம் படிக்கிறோம். 3,50,000 நாடிகள் இருக்கு. அதுல நமக்கு 14 தான் இம்பார்ட்டன்ட். 14ல இடகலா பின்களா தான் முக்கியம். முக்கியத்துல சூக்ஷ்மனா தான் சீஃப். ஓகேங்களா? அதுதான் ஹெட் எல்லாத்துக்கும். அப்புறம் இதுல என்னென்ன அந்த நாடிஸ் பேர் பாத்தீங்கன்னா இடகலா, பின்களா, காந்தாரி, கஜகிஸ்வா, குகு, சரஸ்வதி, புஷா, சங்கினி, பயஸ்வனி, வருணி, அலம்பூசா, விஸ்வதாரி and யசஸ்வினி, சூக்ஷ்மனா. All the principal nadis having their mouth downwards and like in thin of threads lotus. ஓகேங்களா? இது எல்லாம் எப்படி இருக்கும்? தாமரை இலை, அந்த இலையில் இருக்கிற இலை மாதிரி இருக்குமா, அந்த தண்டு மாதிரி மெலிசா. அண்ட் இட் இஸ் ஆல் சப்போர்ட்டட் பை வெர்டிகல் காலம். அதாவது மூலாதாரம் அந்த ஏரியாவில இருந்தா மேல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாடிஸும் கிளம்பும். தேர் ஆர் சப்போர்ட்டட் பை த வெர்டிகல் காலம் அண்ட் த ரெப்ரசன்ட் த சன் அண்ட் மூன் ஃபயர். ஓகேங்களா? இடது பக்கம் வந்து நாசி. நம்ம நார்மலா குண்டலினி நம்ம டாக்டர்ஸ் சிம்பிள் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பாம்பு ஒண்ணு சுத்திட்டு நிக்கும், சிலுவை இது மாதிரி இருக்கும். அந்த இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த பாம்பு இது வந்து குண்டலினி இதுதான்.
அது குண்டலினி பாம்பு தான், அது மாதிரி பாம்பு மாதிரி போட்டிருப்பாங்க. அது ஏன் என்னன்னு அர்த்தம்லாம் அவளுக்கு தெரியாது. ஆனா இதுல கான்செப்ட் அதுதான். மனித நாடி இதுதான், அந்த சூக்ஷ்மனா நாடி தான் அந்த இது குண்டலினி சக்தி வந்து அந்த மாதிரி ரோல் பண்ணி இருக்கும் அந்த பாம்பு. சார் சொல்லுங்க. சார் இப்போ இந்த 14 நாடிக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏதாவது சொல்லியிருக்காங்களா சார், மென்ஷன் பண்ணியிருக்காங்களா சார்? மென்ஷன்னா இங்க வந்து எல்லாமே கீழே தாங்க சார் ஸ்டார்ட் ஆகும். அந்த மூலாதாரத்துக்கு மேல அந்த இதுல வெர்டிபிள் காலம் சப்போ இதுல அக்கார்டிங் டு இந்த இது பாத்தீங்கன்னா இதுல சுவாதிஷ்டானத்துக்கு கீழ இருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லுவாங்க இந்த டெக்ஸ்ட்ல. ஓகே. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி மாறுங்க. எண்டிங் சார், எண்டிங் எங்க சார் முடியும்? எண்டிங் வந்து ஆக்சுவலா நாடிஸ் இது வந்து எண்டிங் இது எனக்கு சரியா தெரியலைங்க சார். யூஸ்வலா வந்து ஹெட்ல போய் நமக்கு கம்பைன்ட் ஆகும். இதெல்லாம் போயிட்டு மேல இருந்து திரும்பி எல்லாம் போய் கம்பைன்ட் ஆகி திருப்பி உடல் பூரா பரவிதான் நமக்கு திரும்ப அந்த ரோல் அந்த லைக் அப்படியே சர்க்கிள் மாதிரி தான் ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கான டீடைல் இது எந்த பாத்வேல போகுது அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா சார்? அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க சார் இந்த டெக்ஸ்ட்ல. அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம அனாட்டமி தான் அது அனாட்டமி தான் நம்ம பார்க்கணும். ஓகே சார். நம்ம அந்த புக்கு அனாட்டமி புக்கு தான் எடுத்து பார்க்கணும். ஓகே ஓகேங்க சார். அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் சார், ஒரே ஒரு டவுட் சார். நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம சாப்டர் 2ல த பாட்டம் ஆஃப் த மேரு இஸ் த 12 காலான்னு சொன்னீங்களா சார்? அதுவும் என்ன சார் 12 காலான்னு தான் எதை அந்த ஸ்டேஜஸ்ங்க சார், அந்த கிராஸ் செக்ஷன்ஸ் வந்து 12 பிரிக்கிறாங்க இதுல. ஆக்சுவலா 32 அந்த லம்பாரு சர்விக்கல் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இதுல வந்து இவ 12 போர்ஷன்ஸ் அதை பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு சக்கராவுக்கு ரெண்டு 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 ரெண்டா ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா அந்த என்டையர் ஸ்பைனல் கார்டை. ஓகேங்க. ஓகேங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இன்னர் மோஸ்ட் இந்த மூணுல வந்து முக்கியம் என்ன அப்படின்னா அவர் வந்து சித்திர நாடி, அதாவது சித்திரானா இந்த சூக்ஷ்மனா அதுக்குதான் முக்கியம் அப்படிங்கிறாரு. இஸ் தட் தேர் த சப்டில் ஆஃப் ஆல் ஹாலோஸ் கால்டு பிரம்மரந்திரா. இந்த ஹோல் பாத்தீங்களா அதுக்குள்ளதான் வந்து இந்த சூக்ஷ்ம நாடி வந்து மேல ரைஸ் ஆகுது. குண்டலினி பாம்பு கீழே ஃபேஸ் வச்சு டோரை அடைச்சு படுத்திருக்கும். சோ நம்ம இந்த குண்டலினி ரைஸ் ஆகிறப்ப என்ன ஆகும், கீழ இருந்து மேல மெதுவா மேல வரும். திஸ் இஸ் த கிவர் ஆஃப் ஜாய் ஆஃப் இம்மார்டாலிட்டி பை கண்டம்ப்ளேட்டிங் இட் த கிரேட் யோகி டெஸ்ட்ராய் ஆல் சின்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் அதே 10 பிராணா, இதுல 5 பகா பிராணா, 5 உப பிராணா. இதுல ஹையஸ்ட் ஏஜென்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிராணா அண்ட் சமானா. இது ரெண்டும் தான் ஹையஸ்ட் சாரி சமான பிராணா அண்ட் அபானா ரெண்டும் தான் வந்து ஹையஸ்ட் ஏஜென்ட்ஸ். மற்றபடிக்கு இதெல்லாம் சேம் இதுதான். நீங்க ஒன்றும் பெருசா ஒன்றும் இது பண்ணிக்க தேவையில்லை. அடுத்து ரொம்ப முக்கியம் குரு. ஓகேங்களா? நீங்க வந்து ஈஸியா நான் யோகாவில் வந்து சீக்கிரமா பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா குருவை பிடிச்சிக்கிட்டா போதும். அது நீங்க எந்த குரு வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? நித்யானந்தரை பிடிச்சிக்கிட்டீங்கனாலும் போகலாம். நீங்க கைலாசாவை கூட்டிட்டு போய் கூட அவர் இது பண்ணிடுவாரு. ஓகேங்களா? ஆக்சுவலா அவர் நல்லா பேசுவாரு. நீங்க அது நம்ம ஒரு மனுஷனை வந்து ராங்கா எப்படி எல்லாம் சித்தரிக்க முடியுமோ அதெல்லாம் சித்தரிப்பேன். நீங்க வேணா சும்மா இருக்க நேரத்துல கேட்டு பாருங்க அவருடைய ஸ்பீச் எல்லாம். பதஞ்சலி யோக சூத்ராவுக்கு அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. ஓகேங்களா? நம்ம வந்து அந்த வெளி தோற்றத்தை வச்சு நம்ம தப்பா நினைக்கிறோம். அவங்க அந்த மீடியா அப்படி உருவாக்கி இருக்காங்க. சோ நீங்க வாய்ப்பு இருக்கிறப்ப அதெல்லாம் கேட்டு பாருங்க. அவருடைய தியானம் உங்களுக்காக அப்படின்னு ஒரு புக் இருக்குது. நான் டிப்ளமோ காலேஜ்ல படிக்கிறப்ப எங்களுக்கு வந்து மெடிடேஷன் எடுத்தாங்க. அவங்க நித்யானந்தர் இதுலதான் வந்து எடுத்தாங்க கிளாஸ். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. சரி நம்ம வேலைக்கு வருவோம். இங்க பாத்தீங்கன்னா குரு யாரு? How easily to attain success in yoga by knowing which the yogi never failed the practice of yoga. அதாவது he who devoted any knowledge while blessing guru with every attention readily obtained the fruit of the knowledge. So guru is God even, and as such he should be served by all other their thought, word and secret. ஓகேங்களா? யூஸ்வலா நமக்கு சொல்லுவாங்க மாதா பிதா குரு அப்புறம் தான் தெய்வம். ஏன்னா அம்மா தான் தந்தை யாருன்னு காட்டுவாங்க, தந்தை தான் குருவை யாருன்னு காட்டுவாங்க, குரு தான் கடவுள் யாருன்னு சொல்லுவாரு அப்படிம்பாங்க. ஓகேங்களா? பை குருஸ் ஃபேவர் எவ்ரிதிங் குட் ரிலேட்டிங் டு ஒன்ஸ் செல்ஃப் இஸ் அப்டைன்ட். So let him salute his guru after walking 3 times around him and touching his right hand his lotus feet. Maybe இந்த தடவை கூட அதை கூட கொஸ்டின்ல கேட்கலாம். அக்கார்டிங் டு சிவசம்ஹிதா
டு டச் அண்ட் எந்த ஹேண்டை வந்து டச் பண்ணணும் கூட கேட்கலாம். லோட்டஸ் ஃபீட் இது பண்ணணும். நம்ம இதுல பாத்தீங்கன்னா இன்னொன்னு இருக்கு. இதுல இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். தன்னுடைய மெடிடேஷனுக்கு போறப்ப இதுல ஒரு ரூல் இருக்குது. ரைட் சைட்ல வந்து கணபதி வச்சுக்கணும், தன்னுடைய லெப்ட் சைட்ல வந்து அம்பிகையை வச்சுக்கிட்டு குருவை வணங்கிட்டு மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு வரும். அடுத்து வரப்போற இதுல வரும் ஸ்லைட்ல. அப்படிலாம் இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அதிகாரி. அதிகாரி அப்படின்னா யாரு அப்படின்னா, those who are having the qualities. இப்ப நீங்க எல்லாம் அதிகாரிகள், அதாவது யோகா பண்றதுக்கு தகுதியானவர்கள். The person who has control over himself, தன்னை வென்றவன், attain verily success through faith, none other can succeed. So therefore with faith the yoga should be practiced with care and perseverance. So the first condition of success is the firm belief that it vidya must succeed and to be fruitful. So the second condition is having faith in it. Third one வந்து the respect towards the guru. Fourth one வந்து spirit of universal equality. எல்லாம் சமமா கருதணும், குருவுக்கு மரியாதை கொடுக்கணும், முதல்ல நம்ம செய்யற வேலையில் நம்பிக்கை வைக்கணும். ஓகேங்களா? நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். அதாவது வந்து the fifth is the restraint of the organs of sense and sixth is the moderate eating, these are well. ஓகேங்களா? தனக்குவமை இல்லாதார்க்கு தாழ் சேர்ந்தார்க்கு மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னு வந்து திருக்குறள்ல ஒரு லைன் இருக்குது. ஓகேங்களா? தனக்கு உவமை, நீங்க வந்து அவரை கம்பேரே பண்ண முடியாது. தனக்கு உவமை இல்லாதார் தாழ் சேர்ந்தார், அடி அவருடைய கால் நீங்க போய் புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கவலையே கிடையாது அப்படிங்கிறாங்க. மனக்கவலை மாற்றல் அரிது. நம்ம ஊர் திருக்குறள் தான். நீங்க உடனே இவர் என்னமோ திடீர்னு சான்ஸ்கிரிட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார், திடீர்னு திருக்குறளுக்கு போயிட்டாரு அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். சுவாமி ஓம்காரானந்தா வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்க வாய்ப்பு இருந்தா எழுதிக்கங்க அந்த நோட்ஸ்ல, ஓம்காரானந்தா அப்படின்னு எழுதிக்கங்க. சுவாமிஜி வந்து மகா சமாதி ஆயிட்டாரு. அவருடைய பகவத்கீதா விளக்கங்கள், திருக்குறள், சாண்டிங்கு, ஓம் சாண்டிங்கு, அவருடைய அந்த வாய்ஸ் அதெல்லாம் அப்படியே மனசுல நிக்கும். அப்படியே அந்த நிறைய கருத்துக்கள். இப்ப நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றேன் அப்படின்னா ஏதோ அறகுறையெல்லாம், இந்த அறகுறை வந்து பேசுது அப்படின்னா அந்த இதுக்கு வந்து அவரும் ஒரு காரணம். நான் அந்த மாதிரி அதெல்லாம் தேடுவோம். அதுல தேடுறப்ப அவரு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ நம்ம இந்த மாதிரி வந்து இந்த அதிகாரி அப்படின்னா தன்னை வென்று அடுத்து வந்து நம்பிக்கையோட யோகத்துல ஜெயிக்க ரெடியாக கூடிய அந்த பர்சன் தான் அதிகாரி. இதே அதிகாரி பகவத்கீதையிலையும் வராரு. ஓகேங்களா? பகவத்கீதை டெக்ஸ்ட் எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். வாய்ப்பு இருக்கிறப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. நான் சொன்னது வந்துருச்சுங்களா? இங்க வந்துருச்சு பாருங்க. The wise beginner should keep his body firm and inflexible, his hand joined if in supplication, and salute the gurus on the left side, and he should also pay the salutions to Ganesha on the right side, and again the guardians of the words of God's Ambika who are in the left side. உங்க வலது பக்கம் வந்து விநாயகரை வச்சுக்கோங்க, லெப்ட் சைட்ல வந்து அம்பிகா, அதாவது வந்து ஆதிசக்தி. இங்க ஆதிசக்தின்னு நினைக்கிறேன், அவங்களதான் சொல்லுவாங்க. தென் யோகி வந்து அமைதியா, யோகி கோ டு த பியூட்டிஃபுல் அண்ட் பிளசன்ட் பிளேஸ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆர் செல், அஸ்யூம் த போஸ்டர் ஆஃப் பத்மாசன் அண்ட் சிட் ஆன் த சீட் குசாகிராஸ்ல, மேடப்பான குசாகிராஸ் மேல உட்காந்துட்டு அமைதியா கண்களை மூடி பிரீத்தை ரெகுலேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? நீங்க ஃபர்ஸ்ட்ல இப்ப இது வரைக்கும் நம்ம 6வது 7வது டெக்ஸ்ட் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்கேயுமே பாத்தீங்கன்னா கணேசரும் வந்திருக்க மாட்டாரு, இந்த மாதிரி அம்பிகை இவங்க எல்லாம் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. இந்த டெக்ஸ்ட்ல தான் இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ லெட் ஹிம் பிராக்டிஸ். அவர் என்ன இதை முடிச்சுட்டு பிராக்டிஸ் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? நாடி சுத்தி பிராணாயாமா. ஓகேங்களா? நாடி சுத்தி பிராணாயாமா மெதுவா பிரீஸ் பண்றப்ப இந்த மாதிரி நீங்க அக்கார்டிங் டு அபோவ் த மெத்தட் ஆஃப் யோகா லெட் ஹிம் பிராக்டிஸ் 20 கும்பகாஸ். ஒரு நாளைக்கு 20 கும்பகாஸ். இதை நீங்க டெய்லியும் he should practice this daily without neglect or idealness and free from all duels. அதாவது வந்து இதுல டவுட்டு, இதெல்லாம் அந்த எனக்கு பிடிக்கல, அதெல்லாம் நான் செய்யல, எனக்கு அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லாம நீங்க அதை ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இத வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத விட, இந்த கும்பகாவை நான் எத்தனை டைம் முதல்ல செஞ்சணும் அப்படின்னா, இயர்லி இன் த மார்னிங் அட் சன்ரைஸ், மிட் டே, சன்செட், அட் மிட் நைட். இதை நீங்க கரெக்டா செய்யறப்போ உங்களுக்கு அந்த
லாவகம், அங்கலாவகம், இந்த மாதிரி மன தூய்மை இதெல்லாம் வருங்க. அது நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்ப பாருங்க, இப்பதான் பிராணாயாமா ஸ்டார்ட் பண்றோம். இந்த பிராணாயாமா நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ராங் அப்படைட், குட் டைஜஷன், சியர்ஃபுல்னஸ், ஹேண்ட்சம் ஃபிகர், கிரேட் கரேஜ், மைட்டி எந்தூசியாசம் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் உங்களுக்கு கிடைத்து விடும். எப்படி நம்மால் உட்காந்துருக்காரு பாருங்க பாபா ராம்தேவ். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க உட்காரணும். தீஸ் குவாலிட்டிஸ் ஆர் ஷுவர்லி ஆல்வேஸ் ஃபவுண்ட் இன் த பாடிஸ் ஆஃப் எவ்ரி யோகி. ஓகேங்களா? அதே மாதிரி திஸ் ஹாஸ் பீன் பிராக்டிஸ் டெய்லி 3 months வித் ரெகுலர்லி. அது அந்த போன ஸ்லைட்ல இருந்து கொஞ்சம் கண்டென்ட் இதுல ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதை வேணா அதை பார்த்துட்டு எரேஸ் பண்ணி இதை கிராஸ் போட்டுருங்க. தென் நெக்ஸ்ட் டைம் நோட்ஸ்ல நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 4 ஸ்டேஜஸ் ஆஃப் பிராணாயாமா இருக்குங்க. ஆரம்ப அவஸ்தா, கடாவஸ்தா, பரிச்சய அவஸ்தா, நிஸ்பாத்தி அவஸ்தா. அதாவது பிகினிங், இந்த ஸ்டேட் ஆஃப் கோஆபரேஷன் வித் செல்ஃப் அண்ட் ஹையர் செல்ஃப், அடுத்து நாலேஜ் அண்ட் ஃபைனல் கன்சுமேஷன். நான் ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் இதுல முன்னாடி டிஸ்கஸ் பண்றப்ப சொல்லியிருப்பேன். முதல்ல வந்து லைட்டா வேக்கும், லைட்டா பாடி ஜம்ப் ஆகும், அடுத்து மூணாவது வந்து பறப்போம், அடுத்து ஃபைனலா வந்து இது கூட இறைவனோட ஜாயிண்ட் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்து இந்த இதுதான் அது. ஓகேங்களா? அந்த சேம் இதுதான். இதுல வந்து கொஞ்சம் இன்னும் நல்ல இதா கொடுப்பாங்க. அதாவது எப்படின்னா நல்ல எக்ஸ்பிளைனடோ. ஸோ அடுத்து பாதகம், சாதக தத்துவம். இந்த பாதகம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா ஆசிட், ஆஸ்ட்ரஜென்ட், புஞ்சன்ட் சப்ஸ்டன்ஸ், சால்ட், மஸ்டர்டு, பிட்டர் திங்ஸ், மச் வாக்கிங், இயர்லி பாத்திங். தயவு செய்து யாரும் காலையில் குளிச்சிடாதீங்க, தெளிவா சொல்லிட்டாரு சிவசம்ஹிதாவில். திஸ் ரோஸ்டட் இன் ஆயில், theft, killing, enmity towards any person, pride, duplicity, truthfulness, fasting, untruth, பொய் பேசுறது, இதெல்லாமே பாதக தத்துவங்கள். சாதக தத்துவங்கள் பாத்தீங்கன்னா பாதகம் வந்து ஒரு 23 இருக்கும், சாதகம் வந்து ஒரு 19 இருக்கும். கிளாரிஃபைடு பட்டர், மில்க், ஸ்வீட் ஆஃப் ஃபுட், பீட்டல் வித் லைம், கேம்பர், கைண்ட் வேர்ட்ஸ், பிளசன்ட் மேனிட்ரி. அடுத்து ஹியர் த டிஸ்கோர்ஸ் ஆன் த ட்ரூத், சிங்கிங் நேம் ஆஃப் விஷ்ணு. கேட்டுங்க, சிவா வந்து சொல்றாரு நேம் ஆஃப் விஷ்ணு பேரை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. கடைசி எக்ஸெட்ரா, கடைசி சர்வீஸ் ஆஃப் குரு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதுலயே சாதக தத்துவங்கள், பாதக தத்துவங்கள் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிராணாயாமா, த பாடி ஆஃப் யோகி பிகின்ஸ் பர்சீவ், லைட்டா வேக்கும், ஸ்வெட்டிங் ஆகும் பிராணாயாமா பண்றப்ப. when it perspires he should rub it well, மெதுவா எடுத்து மேல தேய்ச்சிக்கணும். இன்கேஸ் வந்து அந்த வேர்வியை அவரு லாஸ் பண்ணிட்டார் அப்படின்னா அவரு தன்னுடைய அந்த தாதுஸ் இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆயிரும், அதை இழந்துருவார் அப்படிங்கிறாங்க. அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா it is a second stage that takes place of trembling in the body. In the third, the jumping about the like of frog, and when the practice have become greater and adapt, he walks in the air. அதாவது வந்து அப்படியே காற்றில் மதக்க ஆரம்பிப்பார், நடக்க ஆரம்பிப்பார். சோ இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அடுத்தது அப்படியே வந்து வாயு சித்தி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. When the yogi through remaining in Padmasana can rise in the air and leave the ground, then know that he has gained vayu siddhi, which destroy the darkness of the world. From the perfection of follows degrees of sleep, excrements and urine. இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றப்ப உங்களுடைய தூக்கம், இந்த வேஸ்டேஜ் ரிமூவ், வெளியே போறது எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ இது உடனே நம்ம குறைஞ்சிடும், உடனே நமக்கு ஏதாவது பாடிக்கு இதாயிருமா அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த பாடி வந்து ஆஃப்ட் ஆயிருது, அதாவது சித்திஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்க எதுவும் வந்து உங்களை எந்த ஆயுதங்களும் எந்த இன்ஜுரிஸும் தாக்காது. நீங்க ஃபுட்டே எதுவும் சோறே சாப்பிட்டாலும் சரி, ஃபுட்டு லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டு, லிட்டில் ஃபுட்டே இல்லை அப்படின்னாலும் நீங்க வந்து பாடி ஃபுல்லா கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் ஆயிரும். தென் யோகி அப்டைன் புஜாரி சித்தி. ஓகேங்களா? இந்த புஜாரி சித்தி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த யோகி வந்து ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்னு சிங்க படத்துல டயலாக் வர மாதிரி யானை, புலி இதெல்லாம் அடிச்சா வந்து அந்த யானை இது கீழே விழுந்துருமா. இது வந்து லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டின் இது. ஓகேங்களா? சினிமா டயலாக் பாத்தீங்களா, கரெக்டா இந்த இடத்துல வச்சிருக்காரு. நம்ம லாஸ்ட் எக்ஸாம்ல இதை கேட்டிருக்காங்க. when the yogi hidden the elephant or lion or what is the name the சித்தி called as அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறான். அந்த சித்திக்கு பேரு புஜாரி சித்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க. he move in the frog, jump over the ground, and when
ஃப்ரைட்டன்ட் above the clapping up, அப்படியே ஜம்ப் பண்ணி இதாகுவாங்க. இந்த ஒரு சைனீஸ் படத்துல வரும் பாருங்க, இந்த மிரட்டல் அடின்னு ஒரு படம் வந்து தமிழ் டப்பிங்ல, அதுல அப்படியே ஜம்ப் பண்ணி போவாங்க சார் பாருங்க. புஜாரி அதெல்லாம் சிட்டில வந்து அவங்க என்ன யானையோட பலம்னு சொல்றாங்களா சார் புஜாரினா? சார் அதை அடிச்சா அந்த யானை கீழே விழுந்துருங்க சார், அந்த அளவுக்கு அந்த பவர். ஓகே. ஹிட்டன் பண்ணா அது கீழே தள்ளிடுவாங்க. அதை அடிச்சு கீழே இங்க வந்து கொல்றது இல்ல, அடிச்சு ஏதாவது தடுக்க அடிக்க வருதுன்னா அதை தடுத்து கீழே தள்ளிடுறது. அவங்க புஜாரி மீன் பண்றது வந்து யானை மீன் பண்றாங்க. புஜாரி அப்படின்னா இங்க யானை அல்லது அந்த வேறொரு மிருகங்கள்னு சொல்லாங்க சார், இங்க பொதுவான சொல்லுவான். இதுல இந்த ஃப்ராக் இந்த பறக்குறாங்கல்ல, அது கூட வந்து புஜாரி சித்தின்னு சொல்லுவாங்க. எனக்கு கரெக்டா நான் உங்களுக்கு நான் பார்த்துட்டு சொல்றேன், இல்லைன்னா திரும்ப டிஸ்கஸ் பண்றப்ப சொல்றேன், பாக்குறேன். ஏன்னா கஜானா யானை, சோ இல்ல புஜாரி கஜந்தா யானை. இதுல நமக்கு ஒவ்வொரு இதில் நிறைய பேர் வேற மாதிரி கொடுப்பான், நான் பாக்குறேன், செக் பண்ணி பாக்குறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து தென் லெட் த பிராக்டிஸ்னர் சிட்டிங் இன் த பத்மாசன் அண்ட் டூ த லாங் பிரணவா. அதே ஓம் சாண்டிங் தான். இத மாதிரி பண்றப்ப எல்லா அப்டகளும் இதாயிரும். சோ நீங்க இந்த டைமிங் இன்க்ரீஸ் பண்ண நமக்கு என்ன ஆகும்? He should able to restrain the breath for that period. Through this yogi undoubtedly obtain all longed for powers. இத நீங்க கரெக்டா இது பண்றப்ப, உங்களுக்கு இத கன்டினியூ பண்றப்ப, டைமிங் எக்ஸ்ட்ரா பண்றப்ப உங்களுக்கு வந்து யோகி வந்து லாங்டு பவர்ஸ் வந்து அப்டைன் பண்ற. அப்படி அதே மாதிரி சித்திஸ் என்னென்ன கிடைக்கும்? வாக்கிய சித்தி, அதாவது டிரான்ஸ்போர்ட்டிங் ஹிம்செல்ஃப் எவ்ரிவேர் அட் வில், காமச்சாரி, கிளார்வியோன்ஸ் தூரதிருஷ்டி, கிளார் ஆடியன்ஸ், தூரஸ்ருதி, சப்டில் சைட்டு, சூக்ஷ்ம திருஷ்டி அண்ட் த பவர் ஆஃப் என்டரிங் அனதர் பாடி, பரக்காய பிரவேசம் அப்படின்னு சொல்லுவாங்க, கூடு விட்டு கூடு பயிறது. Turning the base metals to gold and roughing them with his excrements and during the power of becoming invisible and lastly moving in the air. ஓகேங்களா? கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருவாங்க. அதாவது அஷ்டமா சித்திஸ் எல்லாம் கிடைச்சிருங்க சுருக்கமா சொல்லணும்னா. அடுத்த அவஸ்தா பாத்தீங்கன்னா நமக்கு கடாவஸ்தா வரும். ஓகேங்களா? கடாவஸ்தா, பரிச்சய அவஸ்தா, அப்புறம் தாரணா, நிஸ்பாத்தி, அதே மாதிரி அடுத்து ஆசனாசு, இந்த மாதிரி இது வந்து முகூர்த்தாசு, கேசரி முத்ரா, இதெல்லாம் பார்ப்போம். மீதி வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாங்க. ஓகேங்களா?